खरोखरा एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुवाकं सद्गुणैः यक्षेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृत्रशर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு திரிபாத விபூதி உபனிஷத்தினுடைய 55வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். நேற்று வரைக்கும் இவ்வளவு ஜீவர்களுக்கும் எப்படி சம்சாரம் உருவாகுது, அதுக்கு காரணம் என்ன, அதுலேருந்து விடுதலை அடையிறது எப்படி, மோட்ச மார்க்கம்னா என்ன, அதுக்கு சாதனம் என்ன, அதுக்கான வழிமுறைகள் உபாயம் என்ன, மோட்சவனுடைய ஸ்வரூபம் என்ன, சாயுஜ்யம் என்னன்னு கேட்டார் பிரம்மா. இதுக்கு வாசனா ஜாலம்தான் மனிதனை திரும்ப திரும்ப பிறக்க வைக்குது. பதிவுகள் இருக்கிற வரைக்கும் சுக துக்க அனுபவம் இந்த ஜீவனுக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிறது மாயாவுடைய விதி சட்டம். அதனால் அது அவனை திரும்ப திரும்ப பிறக்க வைக்கிறதுனால இந்த உலகம் சம்சாரம் இருட்டாகவும் குறைபாடுகள் உள்ளதாகவும் நிறைவு இல்லாமலாம் அந்த நிறைவை தேடி சதா நாலா பக்கமும் சாப்பாடு தண்ணி போகம்னு இந்த சித்தங்கிற சித்தை ஓடிக்கிட்டே இருக்கு. நாலா பக்கமும் சுழற்றி அடிக்குது. அந்த சுழற்சிக்கு முக்கிய காரணம் மெய்யறிவு இல்லை, துறவு மனநிலை இல்லை, உண்மையான பக்தி இல்லை. அதனால் அதனுடைய ஹிருதயம் அந்த கரணம் அழுகலாக இருக்குது, கெட்டு போயிடுத்து, மலினமாயிடுத்து அப்படின்னு விடைய சொல்கிறார். சரி, இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம், கதா மோட்ச இத்தி, அப்போ எப்படி தான் மோட்சம் அப்படின்னு கேட்கும்போது அஞ்ஞான பிரபல்யமாக இருக்கு, அதாவது அறியாமை பிரபல்யமாக இருக்குன்னா எது தெரியும், எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் தெரியும், இந்த உலகத்தை பற்றி எந்த அளவுக்கு தெரியும், உன்னை பற்றி எந்த அளவுக்கு தெரியும், இறைவனை பற்றி எந்த அளவு தெரியும். உன்னை அறிந்தாலோ இறைவனை அறிந்தாலோ வெளிச்சம், ஜெகத்தை அறிந்தால் இருட்டு. ஏற்கனவே அது இருட்டு தான். அப்போ தெரிஞ்சதை விட தெரியாதது தான் அதிகமாக இருக்குது. 5% கம்மியாக தான் வெளிச்சம் பார்வையில். ஏன்னா பிரம்மஞானம் 5% கீழே உள்ளவங்களுக்கு தானே இருக்குது. அப்போ இருட்டு உலகத்தில் குருட்டு வாழ்க்கை தான் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எதுலேயும் தெளிவு இல்லை, எதுலேயும் தீர்க்க தரிசனம் இல்லை, எதுலேயும் அமைதி இல்லை, எதுலேயும் ஆனந்தம் இல்லை. இல்லைன்னு சொல்கிறது தான் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் அவன் இருக்கான். ஏன்னா இல்லாத இடத்துல அவன் இருக்கான். அதை அவன் அறியறது இல்லை, அதை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். இதுக்கு இந்த அழுகல் இருதயத்தை சரி செய்கிறதுக்கு ஞானாக்னி தான் அமிர்தமாக சொல்ல போகிறார். இதை பின்னாடி சொல்ல போகிறார். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் மந்திரம் வரணும் இல்லையா, மந்திரத்தை இன்றைக்கி சொல்ல போகிறார். அதக சம்சார தரணோபாய, அதனால் இந்த உலகத்தை தரணம் கடப்பது எப்படி, அதுக்கான உபாயம் கதம், அதனுடைய உபாயம் என்ன, எப்படி
அப்படின்னு கேட்க தேசிக தமேவ கதமிதி சொல்கிறேன் அப்படின்னு இப்படி சொன்னார். இது சகல வேத சாஸ்திர வேதாந்தம் சித்தாந்த, அதாவது சாதனம் சாத்தியம்னு சொன்னால் வேதாந்தங்கிறது சாத்தியம், அத்வைதங்கிறது ஒரு கொள்கை இல்லை, அது ஒரு நிலை. சித்தாந்தங்கிறது ஒரு கொள்கையை வச்சு அதை அடையிறதுக்கான வழிமுறை. புரியுதா? இதான் எளிமையாக புரியணும்னு சொன்னான். ஒரு கொள்கையை வச்சு போய் ஒரு வாகனம் சாதனம் சாத்தியம், அதான் விஷயம். சித்தாந்தத்தை வச்சு தான் நீ மேலே ஏறணும். இது சித்தாந்தங்கிறது மெய்ப்பொருள் அல்ல, சித்தாந்தம் மெய்ப்பொருளை அடையத்துக்கான வழிமுறைகள். வேதாந்தம் அது எதை தேடிதோ அதை அடைந்த நிலை வேதாந்தம். வேதாந்தம்னு வேதத்துக்கு இறுதியில் இருக்குது. என்னவா இருக்கு? ஞானம் இருக்குது. ஞானம் என்னவா இருக்கு? ஞானம் என்னவா இருக்கு? அது நீயாக இருக்கிறாய், அத்வைதமாக இருக்கிறது. இரண்டல்ல ஒன்றுதான் பலவாகி இருக்கிறதுங்கிறத சொல்கிறது தான். இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற உணர்வு கூட ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ மந்திரங்கள் சொன்னால் கூட எந்த இடத்துல அகம் பிரம்மாஸ்மி வருங்கிறதோ அங்கே தான் அது சொல்லுது. வேறு எங்கேயுமே அகம் பிரம்மாஸ்மி வேதமே பயன்படுத்துறதில்ல. வேதம் இவன் 95% மந்திரங்களை அறிஞ்சு ஒவ்வொரு உபநிஷத்துலேயும் கிட்டத்தட்ட 95% 100 உபநிஷத்து, 100 ஒரு உபநிஷத்தில் 100 மந்திரம் இருக்குன்னா ஒரு 75-80 மந்திரம் கடந்து கிளைமேக்ஸில் தான் அந்த உணர்வு நிலைக்கு போகப்போ தான் நீ உணர்ந்த நிலையில் ஒரு ஃப்ரீக்குவென்சியில் அனுபூதி நிலையில் தான் அகம் பிரம்மாஸ்மி என்பதை உணர்வாய் அப்படிங்கிறதே சொல்லுது. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? நீ தத்துவமசின்னு 1008 இடத்துல சொல்லலை. இது வரைக்கும் தத்துவமசி வந்துச்சா? வரவே இல்லை. எல்லா உபநிஷத்துலேயும் தத்துவமசி வரவே வராது. குரு தான் சொல்ல வேண்டிய கருத்து. குரு தான் சொல்லியிருக்காங்க. அப்பா தன்னுடைய குழந்தைக்கு குருவாக இருந்து சொல்லியிருக்காங்க. 9 முறை சொல்லியிருக்காங்க. சூக்ஷ்மம் அதுதான். ஆனால் எந்த உபநிஷத்தை சொல்லுதா? மற்ற இடத்துல எல்லாம் சொல்லுதா? ஆனால் சொல்லாது. அது சொன்னதை இங்கே எடுத்து ரெப்ரசன்ட் பண்ணோம். ரெப்ரசன்ட் பண்ணால் கூட டைரெக்டாக தத்துவமசிங்கிறத சொல்கிறதே இல்லை. அத்வைத நிலை பக்குவப்பட்ட ஆத்மா நிலைக்கு வரும்போது தான் அத்வைத நிலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. அகம் பிரம்மாஸ்மியும் கடைசியில் ஒரு இடத்துலையோ 2 இடத்துல தான் சொல்லுது. ஒரு மந்திரம் இல்லை 2 மந்திரம் தான் அகம் பிரம்மாஸ்மி இருக்கும். 100 மந்திரத்துக்கு சொல்கிறேன். இப்போ என்ன அர்த்தம்னா அதுவே சூக்ஷ்மத்தை அழகாக மறைத்து வைத்திருக்கிறது. அவன் தேடி அறியட்டும், அப்போ தான் நுட்பம் புரியும். அது மலிச்சமாக கொடுக்குற பொருள் இல்லை, எல்லாருக்கும் எடுத்து வாரி வழங்குற குவாலிட்டி இல்லை. அது அமிர்தம். அதனால் நீ தேடி அலைஞ்சாதான் அது அமிர்தமா பாயசமா மோரா தயிரான்னு தெரியும். அதனால் இப்போ என்ன, சகல சாஸ்திர சித்தாந்த ரகசியம் சப்தார்த்த சொல்லலை, பாவார்த்த சொல்லலை, சூக்ஷ்மார்த்தத்தை சொல்லுது. இப்போ சங்கரர் பாஷ்யம் எழுதுகிறாருன்னா மந்திரத்தில் ஒரு விஷயம் இருக்கும், மந்திரத்துக்கு ஆதாரமான பல விஷயத்தை தான் அவர் பேசுவார். மந்திரத்தில் இருக்கிற வார்த்தை டைரெக்டாக சொல்ல மாட்டார். பூர்வாங்கம் உத்தராங்கம்லாம் சொல்லி அந்த மந்திரத்தில் இருக்க மறைப்பொருள் மட்டும்தான் சொல்லுவாங்க. சப்தார்த்தம் கூட அவங்க அதிகமாக பேசுகிறதில்ல. சங்கரருடைய பாஷ்யம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் அது புரியும், இல்லைன்னா புரியாது. நான் குருஸ்தானத்தில் இருக்கேன், எனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு அவர் பண்ணலை. எனக்கு புரிஞ்சதை உனக்கு சொன்னாதான் உனக்கு புரியும் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. அதனால தான் அது பாஷ்யமாக அது நிலைச்சி நிற்குது. இத்தனை கோடி வருஷம் ஆயினாலும் நிற்கும். அது இன்னும் எத்தனை கோடி வருஷம் ஆனாலும் நிற்கும். ஏன்னா அவர் தான் வழிகாட்டி. எப்படி பாஷ்யம் பண்ணணுங்கிறத கூட அழகாக நல்லா அத்தியனம் பண்ணுறவங்களுக்கு, சிரவணம் பண்ணுறவங்களுக்கு புரியும். இப்போது சகல வேத சாஸ்திர சித்தாந்த அந்த ரகசியங்களை அறிய வேண்டும். ரகசியம் யார் சொல்ல போகிறா? ரகசியங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ரகசியங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். கோபனீயன்னு அர்த்தம். பாதுகாக்கப்பட வேண்டியதுன்னா மறைக்கப்பட வேண்டியதுன்னா இல்லை.
நல்லா புரிஞ்சுங்க. இதில் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ வருத்தப்படுறாங்க. இப்போ தானே வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ வருத்தப்படுறாங்க. எப்படின்னா, ரகசியம் சொல்கிறது பாதுகாக்கப்பட வேண்டியது, தகுதி உள்ளவர்களுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டியது, தகுதி அற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாதது. 3 அர்த்தம் இருக்குது. இந்த 3வது அர்த்தத்தை தான் இங்கே பிடிச்சிக்கிட்டு யாருக்கும் சொல்லித்தர மாட்டேன்னு இதுவே ஒரு அறியாமை. அங்கே ஈகோ வேலை செய்யுது, அதனால் மறைக்கப்பட்டுடுச்சு. போட்டும். ரகசியம் பாதுகாக்கப்படுது. ரகசியம் எப்படி பாதுகாக்கப்படும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ரகசியம் லைவில் இருந்தால் தான் பாதுகாக்கப்படும். ரகசியத்தை வாழ்க்கையில் அனுபவத்தில் இருந்தால் தான் பாதுகாக்கப்படும். ரகசியத்தை மக்களுக்குள்ளே பேசிக்கணும், மக்கள் நடைமுறைப்படுத்தணும். அப்போ தான் அது ரகசியம் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா கெட்டு போயிடும், மறைஞ்சு போயிடும். இப்போ மறைஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் அந்த ரகசியங்கள்லாம் வெளியில் கொண்டு வரணும்னா தபஸ் பண்ணணும். ஒரு ஃப்ரீக்குவென்சியில் அந்த ரகசியம்லாம் பிரபஞ்சத்தில் இருக்குது. படியன் பேசும்போது இந்த மந்திரங்களில் அல்லாதது, சாஸ்திரங்களில் இதுவரைக்கும் எழுதப்படாத பல விஷயங்கள் அடியன் பேசியிருக்கேன். எனக்கே வியப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா, அது பிரபஞ்சம் எடுத்து உதவி செய்யும். நமக்கு இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லும், நினைவுபடுத்தும். நமக்குள்ளே எத்தனையோ விஷயங்கள் பதிவு வச்சுருக்கோம். நல்ல வாசனா, சுப வாசனான்னு சொல்லக்கூடியது பதிவு வச்சுருக்கோம். இந்த ஜென்மாவிலேயே தேடி கண்டுபிடிச்சி அதுதான் பாதுகாக்கப்படுறது. இதுதான் ரகசியம். அந்த ரகசியத்தை எல்லாம் வெளிக்கொண்டு வர்றது, அந்த ரகசியத்தை எல்லாம் அதுக்கு தான் குருன்னு சொல்கிறது. குரு நீ படிச்சினா சப்தார்த்தத்தை படிப்ப, இல்லை பாவார்த்தத்தை படிப்ப, இல்லை பாஷ்யம் எழுதினவங்களுடைய பாவத்தை அவர் சொல்லியிருப்பார். மெய்ப்பொருள்னு ஒன்று இருக்கா இல்லையா? மெய்ப்பொருள் யார் அறிகிறான்னா, மெய்ப்பொருள் இந்த மாதிரி ஞானிகள் தான் அதை அறிகிறாங்க. அதனால தான் அவங்கள ஞானிகள்னு சொல்லணும். அவங்க பூர்வாங்கம் உத்தராங்கம்லாம் சொல்லும் போது நீங்கள் மறுக்க முடியாது. உங்களுடைய ஆத்மா இருக்கலையா, உயிர், அது பூரணமாக ஏற்றுக்கும், சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கும். எனக்கு சந்தேகம் இருக்குன்னா, இந்த இடத்துல சந்தேகம் இருக்குன்னு சொல்லும். புரியுதா விஷயம்? அப்படி வேத சாஸ்திரம், சித்தாந்த, ரகசியம் பாதுகாக்கப்படணும்னா மக்களுடைய நடைமுறையில் இருந்தால் தான் ரகசியம் பாதுகாக்கப்படும். மறைச்சி வச்சுருந்தோம்னா அது மறைஞ்ச இடத்தையே இவன் மறந்து போயிடுவான். சாவி எங்கே வச்சேன்னு தேடிட்டு இருக்க வேண்டியதுதான் கதை. இப்போ அப்படி தான் அலைஞ்சின்னு இருக்கானுங்க. சாவி எங்கே வச்சேன்னு தேடின்னு இருக்கானுங்க. போட்டோம். ஜன்மாபிய ஸ்தாத்யா அந்தோ உத்கிருஷ்ட சகிருத்தம். இந்த ரகசியங்களை அறியணும். ஜன்மாபியத்தினால நீ செய்த சுகிருத்தம், புண்ணியத்தினுடைய பலம். சுகிருத்தம் சொல்லியிருக்கோமா வார்த்தை? சுகிருத்தம் புண்ணியத்தினுடைய பலன். அது பரிபக்வஷா, அது முதிர்ச்சி பெறும்போது, மெச்சூர் ஆகும்போது, ஒரு பிக்சர் டெபாசிட் போட்டிருக்கோம், அதுக்கு ஒரு காலகட்டத்தில் அது மெச்சூர் ஆகும், அது வெட்டி கொடுக்கும், இல்லை இரட்டிப்பாக்கி கொடுக்கும். அது போல் நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் ஒரு சேர ஒரு காலகட்டத்தில் மெச்சூர்டாகி அது பயனாக வரும்போது பரிபக்வஷாத் சத்பிகி, நல்லவர்களுடைய சத்பிகி, சதா சத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சத்பிகி சங்கோஜாயத்தே. சத்பிகி எழுதுங்க. சத்பிகின்னா நல்லவர் நட்பு. சத்பிகி நல்லவர்களுடைய நட்பு. சத்பிகி சங்கோஜாயத்தே, நட்பு பிறக்கிறது. அது வரைக்கும் நல்லவங்க கண்ணிலே படமாட்டான். சத்பிகி சங்கோஜாயத்தே, நட்பு முதல்ல நல்லவங்க நட்பு கிடைக்கும். தஸ்மாத் விதி நிஷேத விவேகோ பவதி, அது அதனால் எது விதி? விதி என்னான்னு கேட்டால் கட்டாயம் செய்யப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். நிஷேதுனா விளக்கப்படக்கூடியதுன்னு அர்த்தம். இதை நிச்சயமாக செய்யணும், இதை செய்யக்கூடாது. சன்னியாசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்களோ இல்லையோ, செய்யக்கூடாததை ரொம்ப கவனமாக இருப்பாங்க.
ஏன்னா செய்யக்கூடாதது அதிகமாக இருக்குது. செய்யக்கூடியது ஒரு 10 தான் இருக்கும், செய்யக்கூடாதது 100 இருக்கும். அப்போ செய்யக்கூடாததில் கவனம் செலுத்தி அதெல்லாம் நீக்க 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 செய்ய வேண்டியது எஞ்சி நிற்கும், அதை செய்யலாம். இது புரியுதா? அதனால் விதி நிஷேதம், விதி அப்படின்னு சொல்லிட்டா செஞ்சு தான் ஆகும். மாண்டிடேட்டட், கரெக்டாக நீ செஞ்சாகும். விதி இது சொன்னால் இதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும். குரு சேவா விதி. செய்ய மாட்டேன் அப்படின்னா இங்கே வருது, பின்னாடி மந்திரம் வருது பாருங்க. ததக சதாச்சார பிரவருத்தி, நன்னடத்தையில் செயல்படணும், நல்லதில் ஈடுபடணும், சத்காரியங்களில் ஈடுபடணுங்கிற பிரவருத்தி எண்ணமே ஜாயத்தே, அப்போ தான் பிறகுதான். அது வரைக்கும் நல்லவங்க நட்பு இல்லை, நன்னடத்தையில் விருப்பம் இல்லை. இப்போ சதாச்சாரங்கிற சத்காரியங்களை ஈடுபடுறது இப்போ வந்ததுக்கு அப்புறம் அந்த சதாச்சாரத்தினால அகிலம் துரித்த ஷயோ போதுமா. சதாச்சாரம்னா என்ன? இந்த உழவார பணி, திருப்பணி, நல்லவங்களுக்கு இந்த மாதிரி அன்னதானம், பாத யாத்திரை, குரு சேவா இதெல்லாம் நீ பண்ணினா அகில துரித்த ஷயோ, சகல பாவங்களும் ஷயமாகும். சகல பாவங்களும் எரிந்து போகும், ஷயமாகும். ஷயோபவதி தஸ்மாத், அதனால் அந்த கரணமிதி, இந்த அந்த கரணம் கெட்டு போயிருக்குல்ல, அந்த கரணம் இங்கே ஹிருதயம் கெட்டு போயிருக்கேன். ஹிருதயம்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் 4 கெட்டு போயிருக்கு, எல்லாம் ஹிருதயத்தில் இருக்குது, அது கெட்டு போயிருக்கு. அது அகிலம் துரிதம், எல்லாம் ஷயமாகி தஸ்மாத் அந்த கரணமிதி விமல பவதி, அமலமாக இருந்தது அழுகி போனது, கெட்டு போனது இப்போ விபலமாகி தூய்மை அடைக்கிறது. அதுதான் சித்த சுத்தின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது, எதுவுமே அனாவசியமாக வேதம் சொல்கிறது இல்லை. இதெல்லாம் நீ செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய அர்த்தம் புரியும். க்ஷேத்ராட்டன் எதுக்குன்னா சித்த சுத்திக்கு தான். நம்ம வாசனைகள்லாம் மறந்துடுறோம் இல்லையா. தத்தக, அதற்கு பிறகு சத்குரு கடாட்சம், அந்தக சத்குருனுடைய கடாட்சம் பார்வையில் இருக்க வேண்டும். ததக சத்குரு கடாட்சம் அந்தக, அந்தக்கரணம் ஆகாம்ஷி, சத்குரு கடாட்சத்தினால சத்குரு கடாட்சம் தேடி அந்தக்கரணம் விருப்பம் தெரிவிக்கிறது. தன்னுடைய இந்த மனசு நல்லவங்க நட்பு கிடைக்காதான்னு தேடி அடைஞ்சது. நல்லவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் சத்சங்கத்தில் இருந்தவங்க எல்லாம் இதுக்கு ஒருத்தவங்க ஆதாரமாக இருக்காங்க, அவங்கள போய் பாருப்பா அப்படின்னு சொல்லி பக்தனாக இருக்கிறவன், தொண்டனாக இருக்கிறவன் சிஷ்யனாக மாறப்போகிறான். அந்த நிலையில் அவன் குருவை தேடக்கூடிய ஆகாம்ஷா, விருப்பம் ஏற்படுகிறது. தஸ்மாத், அதற்கு பிறகு சத்குரு கடாட்சம் லேச விசேஷன, கொஞ்சோண்டு கருணை கிடைச்சாலும், லேசம் கொஞ்சோண்டு சிறிதளவு கிடைச்சாலும், சர்வசித்தையாக சர்வம் சித்தியாகும். போதுமா? இதுதான் உங்களுக்கு அடியன் சொன்னேன். இந்த ஒரு வாரமாக அடியன் எல்லாம் சொல்லி தான் செய்கிறேன். வரக்கூடிய அடுத்த 25 ஆண்டுகள் இந்த 40 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 40 சர்வஜனை உருவாக்கி, இந்த 40 டிஸ்ட்ரிக்ட் யார் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த பிரம்மஞானத்தை கொடுங்க, இலவசமாக கொடுங்க. ஃபீஸுன்னு இல்லாமல், காணிக்கைன்னு வாங்கி, குரு தட்சணை இல்லாமல் நடத்தக்கூடாது, கேட்கவும் கூடாது, சொல்லித்தரவும் கூடாது. தட்சணை அவசியம்தான், ஆனால் அது ஃபீஸு அப்படின்னு வியாபாரம் பண்ணாமல் தொடர்ந்து தொண்டு செய்யணும். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக செய்யணுங்கிற நோக்கத்தில் உங்கள் மீது அடியேன் இப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஒரு வாரமாக இதுதான் என் வாய்க்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. எது உங்களுக்கு உபதேசம் ஆகணுமோ அது இப்போ உபதேசம் ஆகிட்டு இருக்கு. இந்த 40 பேரும் நன்றாக சம்ஹிதமாகி, நன்றாக குருவோடு பொருந்தி இந்த சர்வஜ நிலையை உங்களுக்கு கொடுக்கணும், கொண்டு போகணும். சர்வஜ நிலைங்கிறது இந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு மிக முக்கியமான 3 படிக்கட்டில் முதல் இடத்துல இருக்குது. இப்போ என்ன ஆக போகிறான்னா,
அது மட்டும் இல்லை, பக்தனானா சிஷ்யனா, பக்தனானா தொண்டனானா சிஷ்யனானா இப்போ உபதேசம் கேட்க கேட்க முக்தனாக போகிறான். முக்தனாகிறது மட்டுமல்ல, முக்தன் மற்றவர்களுக்கு முக்தி தரக்கூடிய நிலைக்கு உயரக்கூடிய ஒரு ஸ்தானம்தான் சர்வஜ்ய நிலை. அந்த நிலையை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா உங்களை சுற்றி நிறைய சிஷ்யர்கள் இந்த திருப்பணியில் ஈடுபடுவாங்க. ஏன்னா தமிழ்நாடு ஒரு வேத கிராமமாக இருக்கணும்னு ஒரு கற்பனையில் அடியன் ஒரு விஷனை, இப்போ கற்பனையாக இருக்கும், முதல்ல கற்பனையாக இருக்கும், அப்புறம் நடைமுறை. முதல்ல கனவு தான், அப்புறம் நனவாகுது. கனவு காணுவேன் செயல்பட மாட்டேங்கிறது இல்லை, கனவு காணுவேன் செயல்படுத்துவேன். எல்லாம் சொல்லி தான் செஞ்சுருக்கோம். 2000 ஆடியோக்கு முன்னாடியே சொல்லி தான் 2000 ஆடியோக்கு முன்னாடி சொன்னால் தான் இப்போ ரெனியூவல் பண்ணுறேன். அதனால் 40 பேர் மேலே நான் அடியன் கவனம் செலுத்த போகிறேன். 25 ஆண்டுகள் என்னுடைய முயற்சி, உங்களுடைய பயிற்சி ரெண்டும் சேர்ந்து நிச்சயமாக உங்களை சர்வஜ்ய நிலைக்கு கொண்டு போகும். அந்த நிலை தொடர சர்வசித்தக சர்வேஸ்வரக அடுத்த 2 நிலைகளும் தானாகவே வரும். எழுதி வச்சுங்க, வரலன்னா எனக்கு கேளுங்க. அதனால் உங்கள் மீது முருகப்பெருமான் கருணையாக தான் நான் பார்க்குறேன். 40 பேரை கரெக்டாக செலக்ட் பண்ணி அவங்க 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 அவங்கன்னா அவங்க சந்ததிகளே சொல்கிறேன், கவனம் செலுத்த போகிறேன். இது சொல்லி தான் செய்யணுங்கிறதுக்காக. அதுக்கு நீங்கள் அடாப்டடாக இருக்கணும். நான் விலைக்கு போகிறேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் அங்கே போனேங்க, அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்கிறதெல்லாம் அது பேர் தான் சம்ஹீதம்னு பேர். முதல்ல குருவோட பொருந்தினா தான் இறைவனோட பொருந்த முடியும். இந்த சம்ஹீதம் கடைசியில் வருது, அத்வைத நிலையிலையும் சம்ஹீதம் வருது, ஆரம்பத்துலேயும் சம்ஹீதம், இறுதியிலும் சம்ஹீதம். நான் பொருந்த மாட்டேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் அப்படி போகிறேன்னா போய்க்கலாம், தப்பு இல்லை. அதாவது ஒரு ஆளுக்காகவா சொல்ல போகிறோம், எல்லாருக்கும் சொல்ல போகிறோம். வாய்ப்புகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது, அதை பருகிறதும் பருகாததும். ஏன்னா 40 பேரில் நீங்கள் யார் வேணாலும் வரலாம், நிற்கலாம், போகலாம். அந்த 40 பேருங்கிறது ஸ்டாண்டர்ட், அது ஒரு பதம், அது ஒரு நிலை, அது ஒரு ஸ்தானம், அது நிரந்தரமாக இருக்கும். அதில் யார் வேணாலும் வந்து உட்காருவாங்க. டெடிகேஷன் இருக்கிற வரைக்கும் உட்காருவாங்க, அப்புறம் கிளம்பிடுவாங்க, அவங்களே போயிடுவாங்க. அந்த 40 பேரில் நீங்களும் ஒருத்தவங்களாக இருந்து வரக்கூடிய எதிர்காலத்தை நல்லா வடிவமைச்சிக்குங்க. சரியாக அரிய வாய்ப்பை இறைவன் கொடுக்குறான், சொல்லியே கொடுக்குறான். அதில் தொடர்வதும் விலகிறதும் அவன் தலையெழுத்து, யாரும் தடுக்க முடியாது. இது ஒரு பக்கம் போட்டோம். இப்போ இந்த குரு கடாட்சத்தினால தான் லேச விசேஷன சர்வசித்தக, நீ கேட்குற எல்லாம் சர்வசித்தக, எல்லா சித்திகளும் சித்தியந்தே சித்தியாகின்றன, எல்லா சித்திகளும் சித்தியாகின்றன. சித்தியந்தி சித்தியை அடைகிறார்கள், எல்லா சித்திகளுடைய கதவுகளும் திறக்க. சர்வபந்தாக, எத்தனை தடைகள் இருக்கோ, எத்தனை கட்டுகள் இருக்கோ, சர்வபந்தாக அத்தனை கட்டுகளும் பிரவினசந்தி, நஷ்யந்தி வினஷ்யந்தி பிரவினஷ்யந்தி, மிச்சமில்லாமல் எரிஞ்சு போதான். நஷ்யந்தினா அழிகிறது, வினஷ்யந்தினா விசேஷமாக அழிகிறது, வினஷ்யந்தினா மிச்சமில்லாமல் அழிகிறது. அடுத்த நிலை, அதாவது ரொம்ப விசேஷனம். அது 2 வார்த்தையும் விசேஷனம். அத்தனை கட்டுகளும் அழிய ஸ்ரேயோ விக்னா, இது வரைக்கும் ஸ்ரேயஸாக நீ வாழ்க்கை உயர்வு நிலைக்கு போக முடியாமல் இருந்த விக்னங்கள், தடைகள் எல்லாம் சர்வே பிரளயம் யாந்தி, எல்லாம் லயமாகி விடுகின்றன, எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. புரியுதா? அக்ஞன் ஒரு வார்த்தை சொன்னா, அக்ஞன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேனா? அக்ஞனா அறியாதவன், சர்வஜனா எல்லாவற்றையும் அறிந்தவன், அக்ஞனா அறியாதவன். அக்ய வாசனா எழுதிருக்கீங்களா? வாசனா எழுதி. பிராதுர்பாவம் ஆவிர்பாவம் எழுதிருக்கீங்களா? பிராதுர்பாவம் ஆவிர்பாவம், ஆவிர்பாவம் எழுதுங்க. ஆவிர்பாவம்னா இறைவன் தோன்றுவது, பிராதுர்பாவம்னா மனிதன் உத்பவம், மனிதனோ பொருளோ உத்பவம், உற்பத்தி ஆகிறது. உற்பத்தி ஆகிறத பிராதுர்பாவம்னு சொல்லுவோம், தோன்றுவதை ஆவிர்பாவம்னு சொல்லுவோம்.
பிராதுர்பாவ், ஆவிர்பாவ், இந்த 2 வார்த்தை எழுதிங்க. அச்சா, சர்வ சித்தையாக சித்தியந்தி. அடுத்தது சர்வாணி ஸ்ரேயாம்சி ஸ்வமேவ அயாந்தி. சகல, நல்ல வார்த்தை கேளு, நல்லா உள்வாங்கிங்க. சர்வாணி ஸ்ரேயாம்சி, சகல சிறப்புகளும், இந்த உலகத்தில் சிறப்புகள்னு எத்தனை இருக்கோ, சர்வாணி ஸ்ரேயாம்சி, எல்லா சிறப்புகளும் உங்களை தேடி சுயமேவ ஆயாந்தி, தானாகவே வந்து சேரும். இந்த குரு தரிசனத்துக்கு அவ்வளோ பிரியாரிட்டி இந்த உபனிஷத்து கொடுக்குது. யதா யதா ஜாத்தி அந்தஸ்ய ரூபஞானம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த அகங்காரம் பிடிச்சி இந்த 10வது பிரகாரத்தில் அலையிறான், நிறைய பேர் அலையிறான். குருக்கிட்ட போகமாட்டேன், அகங்காரத்தை விடமாட்டேன், அகங்காரம் தடுக்கும். அகங்காரம் தாங்க பந்தம். அகங்காரத்தை விட்டினா நீ சொரூபம். அகங்கார முக்தி ஜீவன் முக்தின்னு சொல்லியிருக்க ஏற்கனவே. அகங்காரம் தான் பிறக்குது இறக்குது. அதை நீ எவ்வளவு நாள் வரைக்கும் பிடிச்சி வச்சிட்ருக்கிறியோ அவ்வளவு நாள் நீ அழிவுக்கு உட்படுற. ஆனால் அதை விட முடியல உன்னால். என்னென்னா அக்ஞானம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் இப்படி இருக்கேன், நான் இந்த ட்ராக்கில் போகிறேன்னா போன்னு சொல்லிவிடுது. அது ஒன்றும் கவலையே படல பிரம்மம். அப்படியா, போப்பா, சரிப்பா, போயிட்டு வா. அந்த எண்டு வரைக்கும் போய் அங்கே போய் முட்டிட்டு நிற்கும். முட்டுனா தடை இருந்தால் ஒன்று ரிட்டர்ன் ஆகணும், இல்லை ரைட்டோ லெஃப்டாக போகணும். அது முட்டு சந்தா இருக்குது, அங்கேயே முட்டிக்கிட்டே இருக்குது. அதான் முட்டாள்னு பேர். இங்கே என்ன சொல்லுதுன்னா, எப்படி ஒருத்தவன் குரு பார்வைக்கு இல்லாமல் யதா ஜாத்தி அந்தஸ்ய, பிறப்பால் அவன் கண்ணு தெரியாதவனாக இருக்கான். ரூபஞானம் ந வித்தியத்தை, வடிவம் கலரு இதெல்லாம் நிறம்லாம் தெரியாது. தத்தா குருபதேசன வினா கல்பகோட்டி பிஸ்தத்துவ ஞானம் ந வித்தியதே. எப்படி ஒரு பிறப்பால் கண்ணு தெரியாத பார்க்க முடியாதவனாக இருக்கிறவன் அவனுடைய எத்தனை முயற்சி எடுத்தாலும் அவனுடைய கலர் நிறம் வடிவம் தெரியாதோ, அதுபோல் குரு உபதேசன பினா, ஒரு சத்குருனுடைய உபதேசம் இல்லாமல் கல்பகோட்டி, கோடி கல்பம்னு சொன்னால் ஒரு பிரளயம் முடிகிற தருணம், அடுத்தது பிரளயம் முடிஞ்சிட்டு அடுத்தது ஒரு 100 கோடி வருஷம் குறைஞ்சபட்சம். அந்த மாதிரி கல்பம் கோடி கல்பம். கோடி கல்பம் நீ எடுத்தாலும் தத்துவ ஞானம் ந வித்தியதே, உன்னுடைய ஸ்வரூபங்கிற தத்துவ ஞானத்தை நீ அடைய முடியாது. இதுதான் இந்த யூடியூப்பில் படித்து யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்பில் பார்த்து ஒருத்தவன் பிரசவம் பார்த்து அந்த இதே நியூஸில் கண்ணாமண்ணு போகிறோம். எல்லாம் யூடியூப்பில் பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்க முடியாதப்பா. அதுகளுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. நேராக வச்சு சொல்லி கொடுத்தாலே புரியாத சப்ஜெக்ட் இது. எத்தனை வாட்டி திரும்பி திரும்பி சொல்கிறோம். புரியுது, உள்ளே போகுது, அப்புறம் மறந்து போயிடும். மறக்கலை, அது உள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். ரெனிவல் பண்ணுற அளவுக்கு உங்களால் அந்த சக்தி உங்களுக்கு இல்லை. அவ்வளோ நுட்பமாக இருக்குது. மறுபடியும் அந்த நுட்ப நிலைக்கு போகணும். எப்படி போகுதுன்னா, கீழே இருக்கக்கூடிய சித்து ஸ்வா அதிஷ்டானம்னு சொல்கிறோம் இல்லையா, சுவாதிஷ்டானம்னு ஒரு இடம் இருக்குது நாபியில். உயிர் நாபியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் நாபி கிடையாது. நாபிக்கு கீழே எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுப்பகுதி சுவாதிஷ்டான பகுதின்னு பேர். எதுக்கு அதை சுவாதிஷ்டானம்னு சொன்னாங்கன்னா, ஸ்வம் அதிஷ்டானம், இந்த உயிரினுடைய சொந்த இடம், இருப்பிடம், உயிர் இருக்கும் இடம், அது ஸ்வ அதிஷ்டானம், சுவாதிஷ்டானம். அங்கிருந்து அங்கே அந்த பாயிண்ட்லேருந்து தான் சுஷ்மா நாடி மூலியமாக சகசிராரத்துக்கு ரூட்டு. அந்த ரூட்டில் இந்த சித்தானது பிராணனோட கலந்து வாகனமாக எடுத்துக்கிட்டு ஒரு ஊசியினுடைய நுனி இருக்குல்ல, அது மாதிரி ஷார்ப்பாக நுட்பமாக மேலே ஏறுதான் சகசிராரம். அதை குண்டலின்னு சொல்லலாம், சித்துன்னு சொல்லலாம். எப்போ அதை
நீங்கள் அந்த குண்டலினி நீங்கள் சித்தை எழுப்புறதுக்கு பல வழி இருக்குது. ஜபம் பண்ணால், ஓங்கார ஜபம் பண்ணால் ஏந்துக்கும், பூஜை அட்டன் பண்ணால் ஏந்துக்கும், வேத விசாரம் அட்டன் பண்ணால் ஏந்துக்கும், குருவை பார்த்தாலே, இறைவனை விக்கிரகத்தை பார்த்தா, குருவை பார்த்தா, சாஸ்திர சிரவணம் செய்தா, தான தர்மங்கள் பண்ணால், எப்போ எல்லாம் சத்தோட தொடர்பு கொள்ளணும்னு நினச்சி நீ ஒரு காரியத்தை பண்ணினால் அது வெளிப்படையும். நாம் என்ன பண்ணுறோம், பிராணாயாமம் காத்திருக்குல்ல, அந்த அக்னி குண்டத்தில் இருக்குது, அதனால் குண்டலினின்னு பேர். குண்டத்தில் இருப்பவள் புரியுதா, குண்டத்தில் இருப்பவள், அதனால் குண்டலினி. குண்டம் என்ன குண்டம்னா அக்னி குண்டமாக இருக்குது. காமாட்சின்னு அதுக்கு தான் நெருப்பில் தபஸ் பண்ணுறான்னு. நாமெல்லாம் காமாட்சி தான். ஏன்னா தபஸ் பண்ணிட்டுருக்கோம், ஏன்னா மேலே ஏறணும். எங்கேருந்து தபஸ் பண்ணால் அந்த அக்னி குண்டத்தில் இருந்தால் தபஸ் பண்ணுறோம். அதுக்கு பிராணனை நீங்கள் கும்பகம் பண்ணினீங்கன்னா, பிராணாயாமம் பண்ணால், அது படுத்துட்டு தூங்கின்னு இருக்குல்ல அந்த சக்தி, குண்டலினி சக்தி தலையில் போய் தட்டும். இந்த பிராணன் பாம்பை தலையில் தட்டினா கோவம் வரும், அது யாரை தலையில் தட்டினாலும் கோவம் வரும். அப்போ தான் இந்த சுருண்டு இருக்கிற இந்த வாய் இருக்குல்ல, தலைப்பகுதி, பாம்புனுடைய தலைப்பகுதி, அந்த சுஷ்ம நாடியினுடைய வாசல் பகுதி, சுஷ்மனா சகசிராரத்துக்கு போகிற ரூட் இருக்குல்ல, அதோடைய வாசல் கீழே தான் இருக்குது. கந்தஸ்தானம்னு ஒரு இடம் இருக்குது. இங்கெல்லாம் அடியேன்னு பேசியிருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தில் இதை சொல்லணும்னு தோணுது, சொல்கிறேன். அந்த ஸ்தானத்தில் இந்த குண்டலினி சக்தி, இந்த பிராணகாத்தினுடைய பிராணகாத்து அக்னியோட சேர்றதுனால நல்லா ஜுவாலையாக நல்லா எரிய தகன்னு சலனம் ஏற்படுமா, ஏற்படாதா? காற்றுல பிராணன் அப்பானன் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டானது. பிராணன் மேலே போகும், அப்பானன் கீழே இருக்கும். இந்த பிராணன் அப்பானன் உள்ளே நிறுத்தி வைக்கிறது சித்து. இந்த சித்தை இயக்கிறது இந்த பிராணாபானம் தான். சித்து இந்த பிராணாபானனால தான் மேலேயும் கீழேயும் ரைட்டும் லெஃப்ட்டுமா என்ன பண்ணுது, அசையுது. அதனால் நம்மளுடைய சோபா, அதான் மனம்னு சொல்கிறோம். மனம் சும்மா இருக்காதுன்னு சொல்கிறோம்ல, சும்மா இரு, சொல்லற, கண்ணை மூடி இரு, இதெல்லாம் சொல்லுது எதுக்குன்னா, பிராணசக்தி இருக்கும்போது இறந்தால் தான் அது சும்மா இருக்கும். ஆனால் இயக்கத்தில் சும்மா இருக்கிறது தான் ஞானம். இயக்கத்தில் நிறுத்துறது தான் ஞானம், யோகம். சொல்கிறது புரியுதா? சித்தத்தை அது தொடர்பு கொண்டு சித்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணத்தையும் கலறி விட்டு இன்னைக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தாறுமாறாக எல்லா எண்ணங்களும் ஒரே நேரத்தில் வந்தால் வரிசைப்படுத்த தெரியாமல் வரிசைப்படுத்தணும். இல்லைன்னா குழப்பிடுவீங்க, ஒன்றுமே சேவனா போடா அப்படின்னு தூக்கி போட்டுருவீங்க. தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நீங்கள் அழகாக செய்வீங்க, உங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் பல ஐடியாஸை கொண்டு இடையில யாராவது திணிச்சாங்கன்னு வச்சுங்க, உங்கள் ஸ்டைலில் உடைக்கிற மாதிரி இருக்கும். அது அதே நேரத்தில் அதை புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதை இப்படி செய்யலான்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்குவாங்க. மேலதிகாரிக்கு காரியம் நடக்கணும் தான், இப்படி தான் செய்யணும் கிடையாது. இப்படி செஞ்சால் ஏற்கனவே செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அது அந்த ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க உங்ககிட்ட. அதை புரிஞ்சுக்கணும். புரியலைன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். புரியாமல் செய்யக்கூடாது. உங்கள் சைடில் செய்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், கொஞ்சம் டிஃபால்ட் இருக்கலாம், புரியுதா, கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கலாம், போட்டோம். இப்போ 3 விஷயம். சித்து தான் பிராணனை உள்ளே தரிக்குது. பிராணன் உள்ளே வந்தால் தான் அப்பானன் வியானன் உதானன் சமானெல்லாம். பிராணனை உள்ளே இழுக்கிறதே சித்து தான். அப்புறம் மேலும் கீழையும் இந்த சுபாவம், மைனஸு ப்ளஸ்ஸு சுபாவம், அதோடைய கேரக்டர். நீங்கள் மேலே ஒருத்தவங்க தள்ள ஒருத்தவங்க இழுங்க. ராட்டினம் பார்த்துருக்கீங்களா? ரங்கராட்டினம்னு சொல்லுவாங்க. மேலும் கீழுமா சுத்தம்ல, அது ஒருத்தவன் இழுத்து விடுவான், ஒருத்தவன் தள்ளி விடுவான். சின்ன வயசில் அதெல்லாம் திருவிழாக்களில் அதெல்லாம் நடக்கும். நீங்கள் தொட்டி மாதிரி வச்சுருப்பாங்க, 2 பேர் உட்கார வச்சுருப்பாங்க. 4 பேர் 4 தொட்டி இருக்கும். 4 8 பேர் எழுந்தால் தான் சுற்றுவான். சுத்தம் போது சில நேரம் கூட்டம் அதிகமாக இருக்குன்னா ஒவ்வொரு பெட்டியிலையும் 3 பேர் உட்கார வச்சுருவான். பேலன்ஸாக 12 பேர். இப்போது 8 பேர், இப்போ ஒன்று எக்ஸ்ட்ரா போட்ட 12 பேர். அப்போ 12 பேர் அப்போ அது சுத்தாது. அப்போ ஒருத்தவன் இழுத்து விடுவான், ஒருத்தவன் தள்ளி விடுவான். இப்போ இழுக்கிறது தள்ளுறது, ஆண் பெண், ப்ளஸ் மைனஸ், சிவம் சக்தி, பிராணன் அப்பானன், எப்படி வேணாலும் தத்துவமாக நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சுழல் தான் இயக்கம். இது உலகத்தில் அது பொதுவாக இருக்குது.
பொதுமறையாக இருக்குது. புரியுதா? அந்த தத்துவத்தில் இந்த குண்டலினி ஆனது, குண்டலினா ஒன்றும் இல்லை, சித்து தான் குண்டலினி, உயிர் தான் உங்கள் உயிர் தான். இந்த உயிரையும் நீங்கள் ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கங்க. இந்த உயிரும் சித்தை தான் உயிர்னு அடியேன்னு சொல்கிறேன். சத்து ஒன்று ஆதாரமாக இருக்குது, அதை விட்டுருங்க, அது சீன்லே கிடையாது. இப்போ நம்ம உடம்பு உயிர், உடம்பு வந்து சித்தாபாசம், உயிர் வந்து சித்து. இதை வேதாந்தத்தில் போதமாக தத்துவ போதமாக எப்படி சொல்லுவாங்கன்னா, சித்தாபாசம்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற சித்தை வந்து பிரகிருதி, பரா பிரகிருதி. மேலே இருக்கிறது பரா, கீழே இருக்கிறது அபரா, அபரா பிரகிருதி. சைவ சித்தாந்தத்தில் அதே கருத்தை சுத்த மாயா அசுத்த மாயா தான், ஒன்று சுத்தம் ஒன்று அசுத்தம். மாயா தான் சித்து சுத்தமாக இருக்கும், அசுத்த மாயா அபரா பிரகிருதி. அது வந்து இந்த உடம்பு, இந்த தாதுக்கள் இருக்கிற 7 தாதுக்கள் சித்தாபாசம் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டது. மனம், சித்தம், புத்தி. ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு அசுத்த மாயா அபரா பிரகிருதி. இந்த வார்த்தையை புரிஞ்சு வச்சுங்க. அபரா பிரகிருதி, பரா பிரகிருத்தின்னு 2 வார்த்தை சொல்லுவாங்க, எழுதிக்கங்க. அது முக்கியமான வார்த்தை தான். மாயாயில் 2 பேர். அதை தான் இதை தான் வந்து 2 ஒரு பிரம்மத்துக்கு 2 மனைவின்னு சொல்கிறாங்கல்ல, கடவுளுக்கெல்லாம் 2 மனைவின்னு சொல்லி தான் அது பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. இப்போ முருகன் ஞான சக்தி, வள்ளி தேவசனா இச்சாசக்தி கிரியாசக்தி. அதுபோல் பராப்பிரகிருதிங்கிறது சித்து, அபராப்பிரகிருதிங்கிறது சித்தாபாசம். சித்துனா உயிர், சித்தாபாசம்னா உடல். தெளிவாக இருக்கா? வார்த்தைகளில் பல வார்த்தைகளை மாற்றி மாற்றி பல இடத்துல போட்டுக்கிட்டே வரும் வேதம். ஒவ்வொரு உபநிஷத்தில் ஒவ்வொரு இந்த ரிஷிகள் பண்ணுற குழப்பம் அது. எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் தத்துவபோதம் வந்துச்சு. இல்லைன்னா நம்ம குழம்பி போயிடும், ரொம்ப குழம்பி போயிடும், புரியவே புரியாது. ரிஷிகள்லாம் சேர்ந்து தான் தத்துவபோதம். சங்கரர் தான் அதை எழுதினார். சங்கரர் யாருக்கும் அங்கே டவுட் வருமோ அதையெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க பணி அரும்பணி, மகத்தான பணி. இப்போ இந்த சித்து, அதுக்கு இன்னொரு பேர் குண்டலினி யோகம், கிரியா யோகம். அந்த எல்லாம் ஒரே விஷயந்தான். சித்து சத்து 2 விஷயந்தான். புரியுதா? இப்போ இந்த சித்து குண்டலினி மூலியமாக பிராணாயாமத்தினால அது தூண்டப்பட்டு, யோகத்தினால தூண்டப்பட்டு, தியானத்தினால தூண்டப்பட்டு, விசாரத்தினால தூண்டப்பட்டு, சத்காரியங்களால் தூண்டப்பட்டு, ஜபத்தினால தூண்டப்பட்டு, எப்படி வேணாலும் தூண்டப்பட்டு 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 எல்லா யோகமும் தூண்டப்பட்டு இந்த சித்து மேலே ஏறும். ஆனால் பயணத்தினுடைய முடிவு சகசிராரம் எல்லாம் போக முடியாது. ஒன்று தான் உள்ளே போகுது, அதுதான் ஞானம். நீ ஜபம் பண்ணாலும் இந்த இத்தனை சொன்னல அத்தனை நாளையும் ஆக்டிவாக இருப்பான், பிரகாசமாக இருப்பான். பிரகாசம்தான். இப்போ சூரியன் அது சித்துனா அதனுடைய வெளிச்சம்தான் பிரகாசம். நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் பிரகாசம், சித்தாபாசம்னு சொல்லக்கூடியது. சித்த சித்தாபாசம், சூரியனுடைய வெளிச்சம்னு அப்படி புரிஞ்சுக்கலாம். எப்படி வேணாலும் புரியுதில்லை உங்களுக்கு. ஆனால் வார்த்தைகள் எதுக்கு இதை அறிமுகப்படுத்துகிறேன்னா, பின்னாடி தத்துவார்த்தம் பேசும்போது, விசாரம் பண்ணும்போது இந்த வார்த்தை நீங்கள் ஏற்கனவே கேட்டதுனால, அர்த்தம் புரிஞ்சதுனால இது தெரிஞ்ச விஷயம் தான்ச்சின்னு நீங்கள் எளிமையாக போயிடுவீங்க, கடந்து போயிடுவீங்க. இல்லைனா அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கே பண்ணக்கூடாது. நிதித்தியாசனத்தில் செய்யக்கூடிய எக்ஸ்பிளனேஷனை மனனத்திலே பண்ண போகிறேன். மனனத்தில் பண்ண வேண்டியதெல்லாம் விசாரத்தில் இதிலேயே பண்ணியிருக்கோம். சிரவணத்திலே இப்போ பண்ணிட்டு தானே இருக்கோம். இன்னும் தத்துவமசி ஆரம்பிக்கல, மனனம் ஆரம்பிக்கல. ஆனால் பூர்வாங்க வேலைகள் நடந்துட்டுருக்கு. இப்போ சத்தை நம்ம கணக்கில் வச்சுக்கிறதுல அது ஆதாரம், அதிஷ்டானம், அதை விட்டுடுங்க. சித்தாபாசம் தான் நாம். ரெண்டுமே மாயா தான். ஒன்று சுத்த மாயா, ஒன்று அசுத்த மாயா. அசுத்த மாயாங்கிறது 7 தாதுக்களால் செய்யப்பட்ட இந்த உடம்பு. சூழ உடம்பும் சூக்ஷ்ம உடம்பும். சித்துங்கிறது இந்த 2த்துக்கும் ஆதாரமான, புரியுதா, காரணமாக இருக்கிறது. இந்த ஸ்தூலமும் இந்த ஸ்தூல உடம்பும் சூக்ஷ்ம உடம்பும் சித்தாபாசம்.
சித்துங்கிறது காரண தேகமுடைய ஈசன்னு சொல்லலாம். எப்படி வேணும். ஏன்னா பிரம்ம மாயையோட சேர்ந்தா ஈசன் ஆகுது. சேர்ந்தா ஈசன், சேரலைன்னா அது சித்து. இப்போ பிரகிருதி என்னது? சித்து வந்து சுத்தமாயா, உடம்பு வந்து சித்தாபாசங்கிற உடம்பு வந்து அசுத்தமாயா. மாயாவே சுத்தமாகவும் அசுத்தமாகவும் உடம்பாகவும் உயிராக இருக்கிறது. ரெண்டுமே அதை தான் உபாதின்னு சொன்னோம். இந்த சித்துக்கு என்ன விசேஷம்னு சொன்னால் சத்துனுடைய சரிபாதி. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருக்குது, அப்புறமா தோன்றும், நிற்கும், மறையும். அதுக்கு உணர்வு இருக்கே, ஜீவக. சித்துங்கிறது தான் ஜீவகன்னு சொல்கிறோம். புரியுதா? இது யாருன்னா சத்துனுடைய பிம்பம். சத்து ஒரிஜினல், சித்து பிம்பம், உடம்பு சித்தாபாசம் பிரதிபிம்பம். புரியுதா? ஒரிஜினல், பிம்பம், பிரதிபிம்பம், 3 வார்த்தை. எல்லாம் பிரதிபிம்பம்னு தான் பேசுவாங்க. உங்களுக்கு அது புரியாது, குழப்பமாக இருக்கும். ஒரிஜினல் இருந்தால் தானே பிம்பம் வரும். பிம்பம் வந்தால் தானே அதுலேருந்து இன்னொரு காப்பி பிரதிபிம்பம். காப்பியை தான் பிரதின்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு சரியான புரிதல் இல்லை. பெரிய மகானுபாவங்கள் நான் பார்த்துட்டேன். இது வந்து விமர்சனமும் இல்லை, அகங்காரமும் இல்லை, யதார்த்தத்தை சொல்கிறேன். பெரிய மகானுபாவங்களுக்கு இந்த கிளாரிட்டி இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எடுத்து சொல்கிறாங்க, இருக்கிற வார்த்தையை எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் உணர்ந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. புரியுதா? பிரதிபிம்பம் வேதத்தில் இருக்குது. வேதத்தில் எப்படி இருக்குன்னா, இந்த நம்ம ஜீவத்தில் எக்ஸ்பிளனேஷனா பிரம்ம சைத்தன்ய பிரதிபிம்பம்னு இருக்கு. பிரம்மா சைத்தன்ய பிம்பம், பிரதிபிம்பம் உடம்பு. சூழ உடம்பு, சூட்சும உடம்பு, ரெண்டுமே உடம்பு தான். இது புரியுதா? அதனால் ஒரிஜினல் ஒன்று இருந்தால் தான் பிம்பம், பிம்பத்துக்கு அப்புறம் தான் பிரதிபிம்பம். டைரெக்டாக பிம்பம்னு சொன்னால் அர்த்தம் இல்லை. எப்படி டைரெக்டாக பிம்பம் வரும்? ஒரிஜினல் இருந்தால் தான் பிம்பம் வரும். பிம்பத்துலேருந்து காப்பி பண்ணுறது தான் பிரதிபிம்பம். புரியுதா? இது இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான விஷயம் மாதிரி தெரியும். ஒரு அறிமுகப்படுத்துகிறேன், பின்னாடி எளிமைப்படுத்தலாம். இப்போ குரு இல்லாமல், குரு உபதேசன பினா, குரு உபதேசம் இல்லாமல் கல்பகோடி, ஒரு கல்பங்கிறதே 100 கோடி ஜன்மா. இதுவும் அந்த மாதிரி கோடி 100 கோடி அந்த ஜென்மா நீ முயற்சி பண்ணாலும் தத்துவ ஞானம், மெய்ப்பொருள் தரிசனம், சாட்சாத்காரம் ஆகாது. அதனால் அகங்காரத்தை விட்டுட்டு ஆரம்பத்திலே என்ன பண்ணிடணும்? சரணாகதி ஆகிடும். சம்ஹீதம். சரணாகதி எதுக்குன்னா சம்ஹீதம். நீ உன்னை விட்டாதான் நீ சேர முடியும். இல்லை நான் விடமாட்டேன்னா அது உன்னை தடுக்கும். இப்போது ஒரு நூல் இருக்குது, நூல் கட்டாயிடுச்சு. கட்டாகவே கூடாது. கட்டாயிடுச்சு, திரும்ப நீங்கள் ஜாயின் பண்ணால் ஒரு முடிச்சு இருக்கோங்க. முடிச்சு இல்லாமல் ஜாயின் பண்ண முடியுமா? நான் வெல்டு பண்ணாலும் அங்கே தழும்பு இருக்கும். தழும்பு தான் முடிச்சு. அதனால் கட்டாகாமல் பார்த்துக்கணும். இது ஒரு நீண்ட அரிய பயணம். கரெக்டாக பயணிக்கணும். இதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்கிறேன். ஏன்னா அடுத்த 25 ஆண்டுகள் உங்கள் மேலே கவனம் செலுத்த போகிறேன். நான் செலுத்த போல, இறைவன் முருகப்பெருமா என் மூலியமாக உங்கள் மேலே கருணை தான் செலுத்த போகிறான். கவனம் செலுத்துறதுங்கிறது என்ன? கருணையாக தான் நான் பார்க்குறேன். என் மேலே அந்த கவனத்தை செலுத்தினா, கருணையை செலுத்தினா, அந்த கருணை உங்கள் மேலே பாயணும்னு நினைக்கிறேன் அடியேன். ஏன்னா எனக்கு என்ன காரியம் ஆகணும்னா, தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவா, ஒரு ஞான பூமியா, ஒரு வேத கிராமமாக, அதுதான் நேற்று பேசினோம். பிரசன்னா என்னது 12 ஆண்டுகள் பிரச்சாரம், 12 ஆண்டுகள் விசாரம், 12 ஆண்டுகள் கலாச்சாரம் மாறுது. நல்லா இருந்துச்சு. குரூப்பில் போட்டு விட்டேன். இன்னைக்கு அவரே தான் போட்டார், நான் ஃபார்வேர்ட் பண்ணேன். அது எதை பற்றி விசாரம்லாம் தெரியுங்கிறதா வேதாந்தம்னு போட்டேன். அது நல்லா தான் இருக்குது. நிறைய லைக்கெலாம் வந்திருக்கு. எதுக்குமே லைக்கு போடாதவங்களாம் இதுக்கு லைக் போட்டிருக்கான். புரிஞ்சிருச்சு போல இருக்குது, விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இப்போது இது வந்து இந்த யூடியூப்பில் இருக்கிறவனுக்கு புரியணும். யூடியூப்பில் மட்டுமே நான் இருப்பேன், குருவை பிடிக்க மாட்டேன், தரிசனம் பண்ண மாட்டேன், குரு சேவை செய்ய மாட்டேன், நமஸ்காரம் பண்ண மாட்டேன், அகங்காரத்தை விட மாட்டேன்னு சொன்னால் இதுதான் கதி. இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அனுமானத்தில் சொன்னேன். இப்போ மந்திரம் கிடச்சிருச்சு. அனுமானத்தில் சொல்ல எல்லாத்துக்குமே மந்திரம் இருக்குங்க.
அனுமானத்தில் அடியேன்னு சொல்ல எல்லா விஷயத்துக்கும் மந்திரம் வந்துக்கிட்டே வருது. ஒவ்வொரு எப்பயோ 100வது உபநிஷத்தில் வருது இது. அதனால தான் மானுனா நீ விசாரம்னா அப்புறம் பண்ணிக்க, அப்புறம் மந்திரம் வரும்போது ஒத்துக்கோ, அது வரைக்கும் ஏற்றுக்கிட்டு போ, கடமைக்கே செய். அதனால் சத்குரு கடாட்ச லேஷ விசேஷன அடுத்த வார்த்தை தஸ்மாத். அதனால் சத்குரு கடாட்ச லேச விசேஷனம் கொஞ்சோண்டு பார்த்தா கூட சிராத்தியவ தாமதம் இல்லாமல் தத்துவஞானம் பவதி, உனக்குள்ள தத்துவஞானம் பவதி உற்பத்தி ஆகிறது, பிறக்கிறது. குரு தரிசனத்துக்கு அவ்வளோ புண்ணியம். இப்போ குரு தரிசனம் ஆனால் அடுத்து என்னென்ன, சதா சத்குரு கடாட்சம். சதா சத்குரு கடாட்சம் எப்போதும் குரு பார்வையிலே நீ இருக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணும், குருகுலம். அதுக்கு தான் குருகுலம் வச்சான். குருகுலம், குலம் குலம் கோத்திரம்னு சொல்லுவாங்களே, குலம்னா ஒன்றும் இல்லை. ஒரு குரு அவர் எடுத்துகிட்டு இருக்க வேதம் படிக்கிற சிஷ்யன் 3 பேர் சேர்ந்தால் ஒரு குலம்னு அர்த்தம். ஒரு குரு இப்போ சுவாமிநாத சுவாமி குருன்னு வச்சுங்க, படிக்கிறது நாம் சிஷ்யர்கள், அப்புறம் படிக்கிறது உபனிஷத்து. இந்த 3 ட்ரையாங்கிள் இருக்குல்ல, திரிபுட்டின்னு சொல்லுவாங்க. ஞாத்தா ஞாத்ரு ஞேயம். புரியுதா? குரு சிஷ்யன் சிலபஸ். எந்த குலம் பண்ணி அந்த காலத்தில் எந்த ஸ்கூலில் படித்த டிசி கார்டு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னு இப்போ கேட்பாங்களே, நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் போய் சேர போகிறீங்க, 9th போய் சேர போகிறீங்கன்னா சரி அப்படியே போய் உட்காந்துக்கணும் சொல்லுவாங்க, எடுப்பா டிசி எடுப்பான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. ஏன்னா எந்த குருன்னு கேட்டால் எந்த வேதம்னு தெரிஞ்சால் அவனோட சுபாவத்தையே கண்டுபிடிச்சிடலாம். குரு இப்படி தான் இருப்பாங்க, சிலபஸ் இப்படி தான் இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்குங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதனால் குலம் வேறு ஒன்றும் இல்லை. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ஹார்மோன்ஸ் டிசைனும் அந்த மாதிரி டிஎன்ஏ சரி. இப்போ என்னென்னா ஞாத்தா ஞாத்ரு ஞானம். ஞாத்தா அதான் ஞாத்தா ஞாத்ரு ரெண்டும் ஒன்று தான். ஞானங்கிறது நீங்கள் அடையிறது, ஞேயம்னா அடையப்படக்கூடிய பொருள். புரியுதா? ஞானம் கருவி, ஞேயம் தான் அடையப்படக்கூடிய பொருள். ஞானத்தை வச்சு அடையிறீங்க. புரியுதா? யார்? நீங்கள் தான் அடையிறீங்க. அப்போ நீங்கள் ஞாத்தா, சொல்லிக் கொடுக்கறது ஞானம், அடையப்படுவது இறைவன். எல்லாம் ஒன்றா தான் இருக்கீங்க. அங்கே என்னன்னா ஞாத்தா ஞானம் ஞேயம் 3 பேரும் ஒருத்தர் தான். அதான் திரிபுட்டின்னு சொல்லுது. அது அடையிற வரைக்கும் குலம், அடைஞ்சா அத்வைதம். புரியுதா? அடையிற வரைக்கும் 3. புரியுதா? இப்போ சத்குரு கடாட்சம் யதா சத்குரு கடாட்சம் சதா சத்குரு கடாட்சம் பவதி ததா பவதி கதா சிரவண தியானாதி ஸ்ரத்தா ஜாயத்தே. அதை நீ கேட்க, அதுக்கப்புறம் தான் உனக்கு சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், தியானம் எல்லாம் ஸ்ரத்த, அது மேலே நம்பிக்கை, விருப்பம் எல்லாம் ஜாயத்தே. அது வரைக்கும் உனக்கு இதெல்லாம் பிடிபடாது, விருப்பம் இருக்காது, ஏனோ தானோன்னு இருக்குது. ஒரு நாள் வர்றது 9 நாள் வர்றதில்லை. எங்கேயோ போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு சொல்கிறது. பிரியாரிட்டி தெரியாமல் வாழ்க்கை நடத்த ஆடு மாடு மாதிரி. சொல்லாமலே தெரியணும், சொல்லியே நான் அப்படி தான் இருப்பேன், எனக்கு பல வேலைகள் இருக்கே. ஒரு வேலை இருக்காது. இது அப்புறம் கூட செய்யலாம், அது பண்ணுற வேலையை அப்புறம் கூட செய்யலாம். ஒரு ஆர்வ கோளாறில் இதை விட்டுரும். அப்போ பீரியாரிட்டி எது தெரியல, ஃபஸ்ட்டு எது, செகண்ட் எது, தேர்ட் எதுன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் லைஃப். ஏமாந்த சோனகிரின்னு ஒரு வார்த்தை இருக்குது, பார்த்து. அதனால் அந்த நேரத்தில் தான் சிரவணம், தியானம், ஸ்ரத்தா இதெல்லாம் பிறக்குதான். தஸ்மாத் ஹிருதயஸ்திதா அநாதி துர்வாசனா. எத்தனை குருனால் உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய துர்வாசனா, அநாதி காலமாக இருக்கக்கூடிய, காலமே சொல்ல முடியாத கெட்ட பதிவுகள் தானே வாழ்க்கை.
பதிவுகளை தான் போய் பிராணன் தூண்டி விடுது. பிராணன் சொல்கிறத மனம் கேட்குது, மனம் சொல்கிறத புலன்கள் கேட்குது, புலன்கள் சொல்கிறத பொறிகள் செய்யுது. பொறிகள் செய்கிறத சமுதாயம் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லுது. புரியுதா? அது காரணம் வாசனை. இப்போ வைராக்கியம் பக்தி துறவில் வாசனையே இல்லை உனக்கு. அதனால் அது வரைக்கும் இந்த வாசனை வராத வரைக்கும் உனக்கு குரு இல்லை, முக்தியும் இல்லை. அநாதி துர்வாசனா கிரந்தி வினாஷோ பவதி, எல்லாம் அழிஞ்சு போகுது. பார்த்தீங்கன்னா குரு விசேஷம். காலையில் ஒரு கேள்வி எனக்கு. காலையில் அந்த வேல் பூஜையில் 5 நிமிஷம் வேதம் பேசுகிறோமா, அதில் இன்றைக்கி யார் யார் இறைவனை தரிசனம் பண்ணாமல் சாப்பிட மாட்டேன்னு இருக்கிறவங்க, டெய்லி தரிசனம் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு அம்மா கை தூக்குனாங்க. லேடிஸ் சைடில் ஒரு 20 பேர் உட்காந்துருந்தாங்க, பாக்கி 19 பேர் கை தூக்கலை. ஒரு பாயிண்ட்டு. ஒரு தயக்கமும் இருக்கலாம். அவங்க டெய்லி தரிசனம் பண்ணணுங்கிறது மகா ஞானம். அன்றைக்கே சொல்லியிருக்கேன் நான். நித்திய தரிசனங்கிறது அது குருவோ இறைவனோ ஒரு பெரிய மகா ஞானம். நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் உள்வாங்கிக்கிங்க. இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயம். எப்படி சில விஷயங்கள் நிதித்தியாசனம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, உபாசனா பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுபோல் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயம் இது. இறை தரிசனமோ குரு தரிசனமோ அவசியம். ஒன்று, எல்லாம் பாக்கியவான்கள். ஒன்று. ரெண்டாவது, இந்த பக்கம் இவ்வளோ இதுதான் உங்களுடைய முதல் ஜென்மாவா, இல்லை பல கோடி ஜென்மாவுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களா, இந்த பூஜைக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பல கோடி ஜென்மமாக கடந்து தான் வந்திருக்கோங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. சரி, யாருமே இது வரைக்கும் இறைவனை பிடிக்கலையே, யாராவது இறைவனை பிடிச்சிட்டிங்கன்னு கை தூக்குங்க அப்படின்னா யாருமே தூக்கலை. சதீஷ் தூக்குனான். என்ன பிரமாணம்னு அவன்கிட்ட கேட்கணும். நீங்கள் கேளுங்க, கேட்டு சொல்லுங்கள். என்னடா பிரமாணம்? நீ வந்து இப்போ வந்து இறைவனை பிடிச்சிட்டேன்னு சொன்னால் நிறைய பிரமாணம் இருக்கே, போட்டோவே இருக்கே. நீ எப்படா சொல்கிறேன்னு சும்மா கேட்டிங்களா? வாய்ப்பு வரம் கொடுத்துருக்கேன். நித்தியமா அனுஷ்டான். ஏன்னா அந்த வார்த்தை அவன் வாயால் கேட்க விரும்புகிறேன். புரியுதா? நான் இறைவனை பிடிச்சிட்டேன்னு அவன் தைரியமாக அத்தனை பேருக்கு மத்தியில் கிளாப் பண்ணேன். அவனை ரெக்கார்ட் பண்ணுறானா? வேல் பூஜையிலே ரெக்கார்ட் ஆகுதா? அப்படியா? அது சொல்லியிருந்தேன். நான் இவ்வளோ நேரம் பேசியிருக்க மாட்டேன். அங்கே ரெக்கார்ட் ஆகுது தெரியும், கிரிவலத்தில் ரெக்கார்ட் ஆகுது தெரியும், வேல் பூஜையில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? சரி, அப்போ என்ன பிரமாணம்னு அவங்க எல்லாருக்கும் மத்தியில் அப்போ கேட்க முடியாது. அவன் ஏதாவது சொல்லுவான், அவன் குழந்தைத்தனமாக ஏதாவது சொன்னான், இது எடுத்துக்கிறதெல்லாம் எப்படி வேணாலும் எடுத்துக்குவான். அதனால் அவனை தனியாக பர்சனலாக அவன் வாயால் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கணுன்னு நீங்கள் அதுக்கு முன்னாடி கேட்டீங்க. அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம். முருகன் வேல் பூஜை எனக்கு வரமாக கொடுத்துருக்காரு, அதனால் நான் பிடிச்சிட்டேன். ஓ, அந்தளவுக்கு உணர்றான். நல்ல பக்திமான். இன்றைக்கி அதே மாதிரி ஒருத்தர் சிரஞ்சீவின்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா, சதீஷ் என்ன மாதிரி பக்திமான் அப்படின்னு சொல்ல தோணுச்சு. சொன்னேன். இருந்தீங்களா நீங்கள்? சொல்லியிருக்கேன். ஏன்னா அவன் எல்லாத்தையும் வழி நடத்தும், உங்களை மாதிரி தான். இப்போ நீங்கள் வெளியில் இது பண்ணிங்களா, இவன் அங்கே வரவங்களை யாரையும் சும்மா விடுறதில்ல, மெதுவாக பேசுகிறான். இங்கே வாங்க உட்காருங்க, அனுஷ்டானம்னு ஒன்று இருக்குது. நேற்று இளங்கோ உட்காருங்க, அனுஷ்டானம்னு ஒன்று இருக்குது, டெய்லி ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் அப்படி. ஆமாம், அவ்வளோதான். ரொம்ப எளிமையான விஷயம். சரி, இதெல்லாம் வந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தியாக அடியேன்னு பார்க்குறேன். சரி, இப்போது இங்கே எத்தனை நன்மைகள் வரிசையில் சொல்லிகிட்டே வருதா? இப்போது கிரந்தி எல்லாம் விநாசமாகுதா? தத்தோ ஹிருதய சிதா காமாக. அப்புறம் இதுக்கு தடையாக இருக்கு இல்லையா, பலவிதமான விருப்பங்கள். காமாக, காமம் போல், காமாக ப்ளூரலில் சொல்லுது. சர்வே வினஷ்யந்தி, எல்லா காமமும் எரிந்து போகிறது. தஸ்மாத் ஹிருதய புண்டரீகம் கர்ணிகாயாம் பரமாத்ம விபாவ. அதனால் உன்னுடைய ஹிருதய தாமரை மலர்ந்து அங்கே பரம்பொருள் ஆவிர்பாவோ பவதி, இறைவன் தோன்றுகிறான்.
குரு தரிசனத்தினால இறை தரிசனத்தை உறுதிப்படுத்துது இந்த மந்திரம். அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லுது. தத்தோ தத்தோ திருடத்தரா வைஷ்ணவி பக்திர் ஜாயத்தி. அதுக்கப்புறம் பக்தி அதிகமாக பிறக்கிறது. தத்தோ வைராக்கியம் உதித்தி துறவு மனப்பான்மை பிறக்கிறது. வைராக்கியாத் புத்தி விஜயானம். வைராக்கிய துறவுனால புத்தியானது சர்வஜ்ய நிலையை அடைகிறது, விஜயான விசேஷ நிலை அடைகிறது. ஆவிர்பாவோ பவதி, விசேஷமான சர்வஜ்ய நிலை உருவாகிறது. அபியாசாத் ஞானம். இந்த அபியாசம் தொடர அனுஷ்டானம் தொடர இதுதான். அதுக்கு தான் 25 ஆண்டுகள். நான் முன்னாடி முடிவெடுத்து ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு வரேன். சொல்லணுங்கிறது தான் சொல்லுவேன். அந்த காலையில் திருப்பள்ளி அடித்து முடிஞ்சோடனே சில நேரம் பேச தோணும், பல நாள்கள் பேசுறதில்ல. ஒரு மாதத்துக்கு 1 முறை 2 முறை பேசுகிறது பெரிய விஷயந்தான். அது தோணும், தூண்டுவார், அந்த நேரத்தில் சொல்லுவேன். அதுபோல் அப்போ இதுதான் சொல்கிறோம், உங்கள் மேலே கவனம் செலுத்த போகிறோம். வரக்கூடிய 25 ஆண்டுகளும் இதை விட பாக்கியம் என்ன இருக்கு? எனக்கு பாக்கியமாக தெரியும். சொல்லி செய்கிறாரு, அதான் விஷயம். அதனால் அந்த குரு சேவா மாண்டிடேட்ரின்னு வர 40 பேருக்கும் சொல்லிட்டேன். வாரத்துக்கு ஒரு நாள் தயக்கப்படாத, 3:30 மணிக்கு எழுந்து வந்துடு. அது எது கேட்டாலும் ஒன்றும் கெட்டு போகாது. நம்ம நினச்சிக்கோம் கெட்டு போயிடும், அது கெட்டு போயிடும், அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போகாது. இறைவனுக்கு இந்த திருப்பணி செய்கிறது என்ன இருக்குது? இதுக்கு மேலே பல நன்மைகள் இருக்குது. அதான் எல்லாம் சொல்லிடுச்சேதோ, நான் என்ன சொல்கிறேன். ஸோ அபியாசாத் ஞானம் கிரமேன. நீங்கள் வந்தாலும் வரதுனாலும் அது நடக்கும், அதை புரிஞ்சுக்குங்க. கோடியில் ஒரு வாய்ப்பு இது. போய் எங்கெங்கேயோ போய் க்யூவில் நிற்கிறேன், 4 நாள் நிற்கிறேன், 2 நாள் நிற்கிறேன், 36 மணி நேரம் நிற்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அதை விட அரிய வாய்ப்பு இது, மேலானது, அதை விட மேலானது. இதெல்லாம் ஏன் ரியலைசேஷன் பண்ண மாட்டேன்? மக்கள் எளிமையான விஷயத்தை செய்ய மாட்டுறாங்க, கடினமான விஷயத்த மல்லு கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறான். ஏன்னா குரு இல்லை, குரு வாக்கு தொடலை. குரு வாக்கு தொடலைன்னு சொன்னால் அகங்காரம் தலை விரித்து ஆடுதுன்னு அர்த்தம். இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், அபியாசாத் ஞானம் கிரமேண பரிபக்குவம் பவதி. இந்த அனுஷ்டானம் தொடர ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிபக்குவம் அடைகிறது. நல்லா புரிஞ்சுங்க. ஞானமும் தியானமும் கடவுள் மாதிரி வேலை செய்யுது. இதை நீங்கள் உணர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா உங்கள் வளர்ச்சிக்கு எப்படி கவனம் செலுத்துவாங்க தெரியுமா உங்களுக்கு? உங்களை வளர்க்கக்கூடிய அப்பா அம்மா அல்ல குரு உங்களுடைய வளர்ச்சிக்கு எப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் செய்வாங்க. அதுபோல் இந்த ஞானமும் தியானமும் அது செய்கிற வேலை உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு ஒரு அறிவு இருக்கணும், ஒரு நுட்பமான அறிவு இருந்தால் தான் இந்த இடத்துல இந்த ஞானம் தான் நம்மளை காப்பாற்றிருக்கு அப்படி தோணும். அதனால் தியானமும் ஞானமும் மஸ்ட்டு, புரிஞ்சுக்கங்க. புத்தி விஞ்ஞானம் அடைஞ்சு ஆவிர்பாவம் ஏற்பட்டு அபியாசம் தொடர, பயிற்சி தொடர, அனுஷ்டானம் தொடர, சிரவண மனன நிதித்தியாசனம் தொடர, கிரமேண கொஞ்சம் கொஞ்சமாக பரிபக்வம் பவதி, மெச்சூர் ஆகிறது. அது வரைக்கும் இருக்கட்டும். 59 மந்திரம் பார்த்துருக்கோம். எதில் ஆரம்பித்தோம்? இதில் குரு கிருப்பால கல்பகோடி முயற்சி பண்ணாலும் கிடையாதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் சர்வசித்தி முடிஞ்சிச்சு. அதுலேயே முக்கியமான பாயிண்ட்டு சர்வசித்தி ஒன்று, குரு கடாட்சத்தினால கிடைக்கக்கூடிய நன்மைகள். அப்புறம் தடைகள் எல்லாம், சகல தடைகளும், உயர்வுக்கு தடையாக நின்ன எல்லா தடைகளும் எரிஞ்சு போகுது. 2. அப்புறம் கல்பகோடி முயற்சி பண்ணாலும் குரு உபதேசம் இல்லாமல் உனக்கு சித்தி கிடையாது. 3. அப்புறம் குரு கடாட்சத்தினால துர்வாசனா கிரந்தி, இதெல்லாம் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய கிரந்தி துர்வாசனா எல்லாம் சர்வநாசம். 4. 1 சர்வசித்தி,
ரெண்டாவது உயர்வுக்கு தடையாக இருக்கக்கூடிய தடைகள் உடைக்கப்படுகிறது. கல்பகோடி வருஷமாக செஞ்ச முயற்சிக்கு பலன் இங்கே கிடைக்குது. நாலாவது வந்து ஹிருதய கிரந்தி விநாசோ பவதி. அச்சா, அப்புறம் அஞ்சாவது பாயிண்ட்டு தரிசனம் பரமாத்மா ஆவிர்பாவம். இந்த 5 பாயிண்ட்டு. அப்புறம் ஆறாவது பக்தி வைராக்கியம். அப்போ அங்கே சொன்னோம்ல, அந்த சமுதாயம் கெட்டு போயிருக்கு, ஹிருதயம் அழுகி போயிருக்குன்னு. அதுக்கு காரணமான பக்தியையும் வைராக்கியத்தையும் ஞானத்தையும் 3த்தையுமே சொல்லுது. பக்தி, வைராக்கியம், புத்தி, விஞ்ஞானம் 3. அந்த 3ம் குரு கிருப்பானால், குரு கிருப்பானே வச்சு கடாட்சங்கிறதும் பார்வை, அவர் பார்வையில் இருக்கிறதுனால இதெல்லாம் கிடைக்குது. அபியாச ஞானம், அபியாசத்தினால இந்த ஞானம் ஆவிர்பாவமாகுது, பிறக்குதுன்னு சொல்லியிருக்கான். இதில் மிக முக்கியமாக என்னை தொட்டது இந்த கல்பகோடி 1, சர்வசித்தி 2, ஹிருதய கிரந்தியெல்லாம் எரிஞ்சு போகுது 3, ஞான வைராக்கியம், பக்தி, உண்மையான பக்தி பிறக்குது, இறை தரிசனம் 5மே முக்கியம். இதை தான் இன்றைக்கி அங்கே கிரிவலத்தில் பேச போகிறேன். அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல திவேல் முருகனுக்கு. அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்